ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நான் உன் வராகி அம்மா உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கையோடு தானே ஆசையாய் என்னை தொட வந்தாய். அதனால்தான் இப்போது நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நானும் உன்னை தேடி வந்து விட்டேன். இனி நடக்கப் போவதையெல்லாம் பார்த்து நிச்சயமாக நீ ஆச்சரியப்படத்தான் போகிறாய். மனிதன் என்றாலே தவறு செய்யக்கூடிய இயல்புடையவன் தானே. தவறு செய்யாத மனிதனை இதுவரையிலும் எந்த தாயும் பெற்றெடுக்கவில்லை. அப்படிதான் உன்னை பெற்றெடுத்த தாயும் பல நல்ல செயல்களை நீ செய்வாய் என்ற நம்பிக்கையோடு உன்னை பெற்றார்கள். ஆனாலும் கூட மனிதனுடைய இயல்பான தவறான எண்ணமும் சிந்தனைகளும் சேர்ந்து எப்படி கஷ்டத்தை உருவாக்குமோ அதே போல உன் வாழ்விலும் நிகழ்ந்து விட்டது. கவலை கொள்ளாதே, இனி நடக்கப் போவதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்லமே. உன் கர்ம வினைகள் காரணமாகவும் பாவ மூட்டைகள் காரணமாகவும் இதுநாள் வரை நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நீ ஒன்று நினைத்தால் நடப்பது வேறொன்றாக இத்தனை நாட்களாக கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். இனிமேலும் அப்படி நிகழவே கூடாது என்பதற்காக தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக உன்னை தேடி வந்தேன். இங்கு வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுக்கு பிடித்ததை மட்டுமே செய்து தான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வார்கள். ஒரு சிலர் நாம் பிறந்து விட்டோம், வாழ்ந்துதானே ஆக வேண்டும், ஆனால் நாம் செய்வது எல்லாமே நமக்கு பிடிக்கணும் என செய்வதை பிடித்து கொள்ளும் விதமாக மாற்றி அமைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இரண்டு விதமான எண்ணம் கொண்ட மனிதர்கள் இருப்பது போல்தான் நீயும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைக்காதே. மிகவும் ஆழமாக எந்த விஷயத்தையும் யோசிக்கவும் வேண்டாம். ஆழமாக அன்பு கொண்டு யாரையும் நேசிக்கவும் வேண்டாம் என சொல்லியும் கூட நீ ஏன் நீ செய்வதையே தவறாய் செய்து கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மாறுதல் வரவேண்டிய நேரம் இது. மாறுதல் என்பது எப்போதும் பெரிதாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. நீ சின்ன சின்னதாய் செய்யக்கூடிய விஷயங்கள் கூட, சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உன் வாழ்வில் பெரிய விளைவுகளை உண்டாக்கும் என்பதை புரிந்து கொள். நீ செய்யக்கூடிய மாற்றங்கள் என்பது நல்ல விதத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர தவறான பழக்க வழக்கங்களாகவோ தவறான மாற்றங்களாகவோ இருந்துவிடக்கூடாது. மனித உடலே எத்தனையோ விஷயங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறது தானே. கையும் காலும் இரத்தமும் நரம்புகளும் தோலும் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு வேலையை இடைவிடாமல் செய்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் உனது உள்ளம் மட்டும் எந்த வேலையையும் செய்யாமல் தேங்கி கிடப்பது எதனால்? மனதின் இயக்கம் தடைப்பட்டு விட்டால் உன் உடலின் இயக்கமும் கூடிய விரைவில் தடைப்பட்டு விடும் என்பதை நீ அறிய மாட்டாயா? மனது எப்போது சரியாக புத்துணர்ச்சியோடு வேலை செய்கிறதோ அப்போதுதானே உன் வாழ்க்கையில் வளமும் வசந்தமும் வந்து சேரும். உடல் அளவில் மட்டும் வளர்ந்தால் போதாது என் செல்லமே, மனதளவிலும் நீ வளர வேண்டும். பல விஷயங்களில் பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். உடலால் வயதானவர்கள் கூட உள்ளத்தில் முதிர்ச்சி பெறாமல் தப்பு தப்பாய் தவறாய் காரியங்களை செய்து கொண்டும் பக்குவமே படாமல் பேசிக்கொண்டும் பற்றென்று கோபப்பட்டு கொண்டும் இருப்பார்கள். நீ 5 வயது குழந்தையாய் என்ன அடம்பிடிப்பதற்கு? உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமானால் எந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி பொறுத்து போக வேண்டும், எந்த விஷயத்தை எப்படி அணுக வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும், எதை எப்படி சரி செய்ய வேண்டும் என எல்லா விஷயங்களையும் பக்குவத்தோடு எதிர்கொள்ள புரிந்து நடந்து கொள். புதுமையும் புலிப்போதுவும் புது பொலிவும் உன் வாழ்வில் உருவாக வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது நிறைவேறாத போது உன் மனம் துன்பத்தில் தவிக்கிறது தானே. உனக்கு இன்பம் பிடிக்கிறது, ஆனால் துன்பம் பிடிக்கவில்லை என்பதை நான் அறிவேன். இன்பம் என்பது எல்லா மனிதர்களும் விரும்பக்கூடிய ஒன்றுதான். ஆனால் நீ துன்பம் வேண்டாம் என்று சொல்வதால் மட்டும் துன்பமும் துயரமும் உன் வாழ்வில் வராமலே இருந்து விடுமா என்ன? என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் உனக்காக வாழ்க்கையை பழக்கிக் கொள்ளவும் நீதானே தயாராக இருக்க வேண்டும். உண்மையிலேயே வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்றும் துன்பம் என்ற ஒன்றும் தனித்தனியாக இல்லவே இல்லை என் செல்லமே. அனைத்தும் அவரவர்களது மனநிலையை பொறுத்துதான் இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? மழை பெய்ய வேண்டும் என விவசாயி எதிர்பார்ப்பார். மழை பெய்தால் அவருடைய பயிர்கள் நன்றாக செழித்து வளரும் என. மழை பெய்தால் குடைகள் நன்றாக விற்கும் என குடைக்காரரும் எதிர்பார்ப்பார். ஆனால் செங்கலையும் மணலையும் வைத்து வேலை செய்யக்கூடியவர்களும் உப்பு விற்பவர்களும் என்ன யோசிப்பார்கள்? மழை பெய்தால்
மழை பெய்து விட்டால் தான் செய்த அந்த மண்பாண்டம் கரைந்து போய்விடுமே. செங்கல் எல்லாம் காயாமல் அப்படியே ஈரமாய் உதிர்ந்து போகுமே. உப்பெல்லாம் பனி நீரில் கரைந்து போய்விடுமே என்றுதானே யோசிப்பார்கள். ஆக மழை பெய்வதென்பது இயல்பான ஒரு காரியம். அதே போல்தான் எல்லார் வாழ்க்கையிலும் சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த மழையை எதிர்ப்பவரும் ஏற்றுக்கொள்பவரும் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்துதானே அவருக்கு இன்பம். விவசாயிக்கு மழை வராமல் போனால் துன்பம். அதே நேரத்தில் மண்பாண்டம் செய்பவர்களுக்கும் உப்பு விற்பவர்களுக்கும் மழை வந்தால் துன்பம். ஆக எல்லா விஷயங்களும் அவரவர் மனநிலையை பொறுத்தும் அவரவர் வாழ்க்கை சூழலையும் பொறுத்துதானே இன்பமாகவும் துயரமாகவும் இருக்கிறது. வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வருவதென்பது இயல்பான ஒன்று. உன் வாழ்விலும் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் நீ கவனமாக தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும். தோல்வி வந்துவிட்டால் ஐயோ தோற்று போய் விட்டோமே என துவண்டு போகாமல், எல்லா மனிதர்களுக்கும் வராத தோல்வியா நமக்கு வந்து விட்டது, யாருமே அனுபவிக்காத கஷ்டத்தையா நாம் அனுபவித்து விட்டோம் என அதை ஏற்று தாங்கி தடங்கி கடந்து போக முயற்சி செய். நிச்சயமாய் உனக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் பலமுறை தோல்வியை சந்தித்த ஒருவனுக்கு வெற்றி கிடைக்கும் போதுதானே அவன் அதை அருமையாய் கொண்டாடுவான். அப்பொழுதுதான் அவனுக்கும் மனதில் ஒரு அற்புதமான உணர்வும் உண்டாகும். அப்படிதான் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்ட உன் வாழ்வில் தோல்வியையே நீ வெற்றியின் பாடமாக எடுத்துக்கொண்டால் உனக்கான வெற்றியை உனக்கு நான் சுவைக்க தருவேன். நேர்மறையாக உனது எண்ணங்கள் எப்போதும் இருக்கும்படி நடந்து கொள். வெற்றி தோல்வி பற்றி நீ எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டாம் என் செல்லமே. எல்லா மனிதர்களுக்கும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரக்கூடியதுதான். வெற்றி வந்தால் அதை கொண்டாடு, தோல்வி வந்தால் அடுத்தது வெற்றி கிடைக்கும் என நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திரு. நீ நினைப்பதையும் ஆசைப்படுவதையும் ஒருபோதும் பொய்யாக்க நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறத்தான் போகிறது. உன் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய கடமை உன் அம்மாவுக்கு இருக்கிறது தானே. அதை ஒருபோதும் நான் மறக்கவில்லை. உன் எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களாக மாறி உன் ஆசைகள் எல்லாம் அப்படியே உன் வாழ்வில் வந்து சேரும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன். தோல்வி என்பதையே பல பேர் இங்கு அவமானமாக நினைக்கிறார்கள். நீ ஒரு உண்மையை புரிந்து கொள் என் செல்லமே. எதிலுமே எந்த விஷயத்திலுமே தோற்காமல் ஜெயித்தவர்கள் என இந்த உலகில் எந்த மனிதருமே இல்லை. எப்படிப்பட்டவர்களும் வாழ்க்கையில் ஒரு நாள் தோற்றுத்தான் போய் அப்புறம்தான் ஜெயிப்பையும் வெற்றியையும் பெற்றிருப்பார்கள். அப்படிதான் உன் வாழ்விலும் நீ தோல்வியை கண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் உனக்கான மகத்தான வெற்றியை கொடுத்து உன் மனம் மகிழும்படி சந்தோஷத்தையும் கொடுக்கத்தான் போகிறேன். நீ எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் சரியாய் நடக்கவில்லையே, தடங்களாய் இருக்கிறதே என நினைக்காதே. கூடிய விரைவில் எந்த தங்குதடையுமின்றி நீ தடமாறிய விஷயங்களையும் தடுமாற்றிய விஷயங்களையும் உன்னை கவலைக்கு உள்ளாக்கிய விஷயங்களையும் சரி செய்து எல்லாவற்றிலும் நீ வெற்றி பெறும்படியும் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும்படியும் நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன். எல்லாவற்றிற்கும் நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய உண்மையும் உழைப்பும் முயற்சியும் ஒருபோதும் வீணாகாது. நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். ஓம் வராகி.